Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் ஓரிரு படங்களில் நடித்தவர் நடிகை ரன்யா ராவ். கர்நாடகா மாநிலம் சிக்மகளூரைச் சேர்ந்த இவர் கர்நாடகா போலீஸ் குடியிருப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக் கழக ஏடிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகள். தமிழில் நடிகர் விக்ரம் பிரபு நடித்த வாகா திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்துள்ள ரன்யா ராவ் 2017ஆம் ஆண்டோடு தனது நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டார். தேடப்படும் நடிகையாக அறியப்பட்ட இவர் தற்போது தங்க கடத்தலில் சிக்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி துபாயிலிருந்து புறப்பட்ட ரன்யா ராவ் பெங்களூரு விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். இவரது நடவடிக்கையில் சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் ரன்யா ராவை கட்டாயப்படுத்தி சோதனை செய்துள்ளனர். அப்போது சுமார் 35 தங்க கட்டிகளை ரன்யா ராவ் தனது தொடையில் ஒட்டிக்கொண்டு துபாயிலிருந்து கடத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூரு சாலையில் உள்ள ரன்யா ராவ் வீட்டில் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர். அதில் சுமார் 2.06 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளும் 2.67 கோடி ரூபாய் ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டன. இதுகுறித்து ரன்யா ராவிடம் விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் நடிகை ரன்யாவுக்கு ஆடம்பரமாக திருமணம் நடந்துள்ளது. அவருடைய கணவர் கட்டட வடிவமைப்பாளர் மற்றும் பிரபல அரசியல்வாதியின் உறவினராம். ஆனால் தற்போது கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். இந்த சூழலில் தங்கம் கடத்தலில் ரன்யா ராவுக்கு நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் அவர் குருவி போல் செயல்பட்டுள்ளார். நகைகளை கடத்தி கொடுத்தால் 1 கிலோவுக்கு 5 லட்சம் ரூபாய் கமிஷன் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பெங்களூருவிலிருந்து துபாய்க்கு சென்றவுடன் எந்த ஹோட்டலில் அறை எடுக்க வேண்டும், எப்போது பெங்களூர் திரும்ப வேண்டும் என்பதையெல்லாம் கடத்தல் கும்பல்தான் தெரிவிக்குமாம். துபாய் விமான நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு சமிச்சை கிடைக்குமாம். அதன் பிறகு கழிப்பறைக்கு சென்றால் அங்கு தங்க பிஸ்கட் இருக்குமாம். அதில் பசை தடவி தொடையில் ஒட்டிக்கொண்டு பெங்களூருக்கு எடுத்துச் செல்வார். ஒருவேளை பெங்களூரு விமான நிலையத்தில் அவரை சோதனை செய்ய முற்பட்டால் தான் ஏடிஜிபியின் மகள் என கூறிவிட்டு அங்கிருந்து தப்பி விடுவாராம். அதோடு ரன்யா ராவ் கடந்த 15 நாட்களில் 4 முறை துபாய் சென்று தங்கம் கடத்தி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே நடிகை ரன்யா ராவ் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அப்போது ரன்யாவுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த ஆண்டில் மட்டும் ரன்யா 8 முறை துபாய்க்கு சென்றுள்ளார். அவர் எப்படி விமான நிலைய கட்டுப்பாடுகளை மீறினார் என்பது குறித்தும் அவர் இத்தனை முறை சிக்காமல் கடந்த 3ஆம் தேதி மட்டும் சிக்கியது எப்படி என்பது குறித்தும் விசாரிக்க வேண்டும். அத்தோடு இந்த கடத்தலில் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என தெரிவித்தது. இதனால் ரன்யாவுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.